இப்போ நம்ம பல நேரங்களில் நம்ம நினைப்போம், என்னங்க இது கிட்டத்தட்ட அந்த என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் அப்படியே ரொம்ப வருஷமாக பழகிட்டே இருந்தேன், நல்ல பழக்கங்க அது. அவர் கூட பல நாட்கள் வருஷக்கணக்கில் அவர்கிட்ட பேசியிருக்கேன், எவ்வளோ விஷயங்கள் பேசுவேன், அவர் எவ்வளோ விஷயங்கள் பேசுவார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல சம்பவங்கள் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் அவருடைய வீட்டில் அவங்களோட நண்பர்கள்ட்ட, அவங்க சொந்தக்காரங்ககிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அவங்க ஊரில் நடந்த விஷயத்தெல்லாம் பல விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி பல மேட்டர்களை, பல விஷயங்களை பல ஆண்டுகளாக நாங்கள் 2 பேரும் கருத்து பரிமாற்றம் அப்படின்ற இதில் நாங்கள் அப்படியே செலவிட்ட நாட்கள் எவ்வளவோ. இப்போ சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அவர் இடம் மாறி போய் வேறு எங்கேயோ போயிட்டார். அதனால் இப்போ நானும் அந்த என்னுடைய சொந்த வேலை அப்படின்ற அந்த இதில் அப்படியே அதில் பிஸியானதுனால பல மேட்டர்களை கவனிக்க முடியாமல் போய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு அப்படியே நான் நேற்று அவரை அப்படியே நினச்சி பார்த்தேன். நினச்சி பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் பேர் எனக்கு மறந்து போச்சே, பேர் என்னன்னு கூட தெரியல. அவர் ரொம்ப வருஷமாக பழக்கங்க, எனக்கு நல்ல பழக்கம் இருந்தும் அந்த பேர் தெரியாமல் போச்சே, பேரை மறந்துட்டேனே. யோசிச்சு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பேர் என்னன்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரி அதேமாரி சில பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ யார் கூடயோ பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அப்படியே பல ஒரு அலுவலகத்திலே கூட பல நாட்கள் அப்படியே அதில் பல மாதங்கள் பல வருடங்கள் கூட பணியாற்றியிருப்பீங்க. அந்த பணியாற்றியிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பல விஷயங்களை பேசியிருப்பீங்க. பல விஷயங்களை கருத்து பரிமாற்றம் அப்படின்ற முறையில் இருக்கும். அவங்களுடைய சோக கதைகள், சந்தோஷ கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய சோக கதைகள், சந்தோஷ கதைகள், உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய பெருமைகள் இதெல்லாம் கூட நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் நடந்து இப்படியெல்லாம் ஆன பிறகு இப்போ யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய இப்போ அவங்க காலப்போக்கில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க இந்த அவரோ அல்லது அவளோ, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த இடத்த விட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போய் அவங்க வேறு எங்கேயாவது போய் வாழ்ந்து அப்படின்ற மாதிரி போய் அப்படிலாம் ஆன பிறகு அப்படியே அவ்வளவு இப்போ எத்தனையோ நாட்கள் அப்படியே உங்களுடைய இப்போ தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்ட அந்த பெண்ணோ ஆணோ அவங்களுடைய பேர் இப்போ யோசிச்சு பார்த்தா அவங்களுடைய பேர் கூட உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்காது. அப்படியே யோசிச்சு பார்த்தா அவங்க பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லையே, அது எஸ்ஸில் ஆரம்பிக்குமோ, இல்லை ஆறுன்னு நினைக்கிறேன், இல்லையே அது ஏதோ எம்மில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போல இருக்குது. அப்படி இந்த மாதிரி குழப்பம். இது மாதிரி இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம உண்மையாகவே அவங்க உண்மையாகவே நம்ம அவங்க மேலே ஒரு அன்பு, பாசம், பற்று இதெல்லாம் உண்மையாகவே நம்ம அவங்க மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா, அவங்க பழகும்போது நம்ம அந்த உண்மையான தோழி இல்லாட்டி உண்மையான நண்பன் அப்படின்ற முறையில் நீங்கள் பழகி அந்த உண்மையான நட்பு, உண்மையான ஒரு தோழன் அல்லது தோழி எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி நீங்கள் பழகி அப்படிலாம் இருந்தீங்கன்னா அந்த பேர் உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அது பதியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பதியலை அப்படின்னா அர்த்தம் என்ன, அது காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த அளவிற்கு உங்களோட இதயத்தில் அவர்களுக்கு இடத்தை கொடுக்கவில்லை அப்படின்றதா உண்மை. உங்கள் இதயத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பெரிய இதெல்லாம் வேண்டாம். இப்போ நீங்கள் இப்போ ஃபோன் நம்பர்லாம் சொல்கிறோம்ல, இப்போ மொபைல் நம்பர்லாம் இருக்குது. அந்த மொபைல் நம்பர்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க அப்படி இப்படின்ற மாதிரி, ரொம்ப வேண்டியவங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் சேவ் பண்ணி அந்த நம்பரை வச்சுருக்கணும் அப்படின்றலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. ஏதாவது பேப்பரில் எழுதி வைக்கணும், இல்லாட்டி புக்கில் எழுதி வைக்கணும், இல்லாட்டி டைரியில் நோட் பண்ணி வைக்கணும் அந்த நம்பரை அப்படின்றது தேவையில்லை. நீங்கள் கிட்டத்தட்ட அப்படி அந்த அளவுக்கு நெருக்கமானவராக அதை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அந்த தொலைபேசி எண்ணோ அலைபேசி நம்பரோ எது வேணாலும் சரி உங்கள் மனசில் அப்படி ஆழமாக பதிந்து விடும். அப்படியே மனப்பாடம் மாதிரி இருக்கும். மனப்பாடம் மாதிரி நீங்கள் அதை எழுதியே வைக்க வேண்டாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் கடந்து ஓடினாலும் அந்த எண்கள் இருக்குல்ல, அந்த அலைபேசி எண்கள் உங்களுடைய மனசினுடைய அடித்தளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அது அப்படியே நீங்கள் ராத்திரி எழுப்புனா கூட அந்த எண்களை உங்களால் சொல்ல முடியும். அது அந்த அளவுக்கு ஆழமாக பதியவில்லை என்றால் அந்த அளவிற்கு அந்த உறவு உங்களுக்கு நெருக்கமான உறவு அல்ல அப்படின்றதான் உண்மை. அதனால் என்னென்னா, நம்ம மனசில் இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் கூட நீங்கள் பழகுறீங்க, பேசுகிறீங்க, அந்த 1000 பேருடைய உருவமும் பேரும் உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கா? அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடியவங்க, நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, நீங்கள் ரொம்ப அன்பு பாசம் செலுத்தக்கூடியவங்க, நீங்கள் காதலிக்கக்கூடியவங்க, ரொம்ப உரிமை உள்ளவர்கள், அப்படிப்பட்டவங்களுடைய பெயர்களும் உருவங்களும் அவங்கள பற்றி உள்ள அடையாளங்கள் மட்டும்தான் அவங்க இதயத்திலையும் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அப்படி பதியவில்லை என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்ல.
அவங்க வந்து உங்கள் மேலே அந்தளவுக்கு அவங்க மேலே உங்களுக்கு அன்பு கிடையாது, அவங்க மேலே அந்தளவுக்கு பாசம் கிடையாது, அந்தளவுக்கு உங்களுக்கு அவங்க நட்பு உள்ளவர்கள் அல்ல, அந்த அளவிற்கு அவர்கள் காதலனோ காதலியோ அல்ல அப்படின்றதான் உண்மை. அதனால் என்னென்னா நம்ம மனசுக்குள்ளே நீங்கள் தனியாக உட்காந்து அப்படியே நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 40 வயசு ஆச்சு அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அப்படின்ட்டுல ஒரு 5 வயசுலேருந்து கணக்கு போடுங்க. 5 வயசுலேருந்து ஓரளவுக்கு சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து நம்ம அப்படியே நம்முடைய மூளை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், மனம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம், ஞாபக அடுக்குகள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த நினைவுகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். 5 வயசு 6 வயசுலேருந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து இருக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிங்க. அப்போ இருந்து நீ யோசிச்சு பாருங்கள். அப்போ பல பேர் எத்தனை பேருடைய உருவங்கள் முகங்கள் உங்கள் மனசில் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ அந்த பதிஞ்சிருக்கு அப்படின்னா அவர்களை நீங்கள் இன்னும் மறக்காமல் இருக்கிறீர்கள். மறக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய மனங்களில் அவர்கள் ஆழமான இடங்களை பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தவங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 வயசு பையனாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தவங்க வந்து உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் உறவினர்களில் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவங்க உருவமெல்லாம் உங்களுக்கு பதிஞ்சு இப்போ அதில் பேர் சில பேர் இறந்து கூட போயிருக்கலாம். அந்த இறந்து போயிருந்தால் கூட அவங்கள நீங்கள் பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த உருவம் இருக்கு இல்லையா, அப்படியே மனசுக்குள்ளேயே ஆழமாக பதிஞ்சிருக்குன்னா காரணம் எப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவர்களால் நீங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி உங்கள் மனசில் ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஏதோ தங்களுடைய செயலால் ஆழமான பதிவை உங்களுடைய மனதில் உண்டாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றது. அதனால தான் பல நேரங்களில் நம்ம பேசும்போது சொல்கிறோம்ல, எத்தனை வருஷம் ஆகட்டுங்க எப்படிங்க மறக்க முடியும், அந்த பொண்ணை நம்ம பார்த்தோம், காலங்கள் கடந்து ஓடி போச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, அவள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆனால் இப்போ கூட என்னால் அவளை மறக்க முடியலைங்க, எப்படி மறக்க முடியும், இப்போ கூட அந்த பொண்ணு சிரித்த முகம் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய என் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முகம் என் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அவள் எங்கே இருக்கான்னு தெரியாது. அப்போ வந்து நான் பார்க்கும்போது 15 வயசு, இன்றைக்கி வந்து 35 வயசு இருக்கும். 35 வயசு இன்றைக்கி திருமணம் ஆகியிருக்கும், குழந்தைகள் இருக்கும் அப்படின்னது உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கா அப்படின்றது தெரியாது. ஆனால் அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பார்த்த அந்த முகம் அப்படியே பசுமரத்தாணி போல் பதிந்து போய் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதை மாதிரி இதை கேட்டிருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறையா இருக்கும். உங்களுடைய மனதின் அடித்தளத்தில் ஆழமாக பதிந்த பெயர்கள் உருவங்கள் இருக்கும். அப்படி ஆழமாக பதிந்த உருவங்களும் பெயர்களும் எண்களும் காலத்தை கடந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே வந்து நீங்கள் அதை ரெக்கலெக்ட் பண்ணி நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி அப்படிலாம் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. அது ஸ்டாக் மாதிரி அப்படி அங்கே இருக்கும், எப்போவுமே அது இருக்கும், என்றுமே அழியவே அழியாது. காரணம் அந்த அழியக்கூடிய அளவில் உள்ள பெயர்களோ எண்களோ முகங்களோ அல்ல. அது உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு அப்படின்னா நீங்கள் உண்மையான அன்பு பாசம் காதல் ஈடுபாடு இவை அத்தனையும் நிறைந்த இத்தனை அம்சங்களும் கொண்ட நீங்கள் உண்மையாகவே நேசித்த நட்புடன் இருந்த உங்கள் மனதில் அசை போட்ட பெயர்கள் முகங்கள் அவை என்றுமே அழியாது. அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே வந்து அப்படியே நினச்சி பார்த்து அது ஞாபகம் இல்லையே, எனக்கு அப்படியே பேர் தெரியலையே, அப்படியே முகம் ஞாபகத்தில் வரலையே, பேர் என்னன்னே தெரியலையே அப்படின்னா அந்த அளவிற்கு அவர்கள் உங்களுடைய மனதில் இடத்தை பிடிக்கக்கூடிய நிலையில் இல்லை. இந்த இடத்தை பிடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தோற்றத்தாலோ அறிவாலோ நடத்தையாலோ குணத்தாலோ உங்களுடன் பழகிய முறையாலோ உங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அவர்கள் என்றுமே பதிந்து எப்போதும் காலத்தை கடந்து இருப்பார்கள் உங்கள் மனதின் அடித்தளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோக்குரிய இந்த விஷயத்தை நீங்கள் அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் தனியாக உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள்.